بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள். எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிவிட்டு ஒரு துஆவை ஓதட்டும். யா அல்லாஹ், இந்த சிரமத்தை என்னுடைய வாழ்விலிருந்து நீக்கிவிடு, இதைவிட சிறந்த ஒன்றை, நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்ற துஆவை ஓதுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உம்மு சலமா அவங்களுடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். உம்மு சலமா அவர்கள் சொன்னார்கள், அபூ சலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான், அபூ சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த துஆவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான்? அபூ சலமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்தான், இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகில் எதுவும் நடக்கலாம், எதுவும் எடுக்கப்படலாம், எந்த ஒன்றையும் அல்லாஹ் எடுத்தாலும் அது உங்களுக்கு நிலவுதான், எந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தாலும் அதுவும் நிலவுதான். மனிதன் அறியாதவன், அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். எதிர்காலமே நீ வரவே இல்லை, உன்னை குறித்த பயம் எனக்கு எதற்கு? நான் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துகிறேன். இந்த நேரத்தில் நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். நான் தொழாமல் இருந்தேன், தொழப்போகிறேன். நான் பொய் கூறிக் கொண்டிருந்தேன், பொய்யை நிறுத்தப் போகிறேன். நான் புறம் பேசிக் கொண்டிருந்தேன், புறத்தை நிறுத்தப் போகிறேன். தன்னுடைய மானங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன், இனிமேல் பேசப் போவதில்லை. என்னுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தேன், இப்போது கொடுக்க போகிறேன். என்னுடைய உறவுகளை ஆதரிக்காமல் இருந்தேன், இப்போது ஆதரிக்கப் போகிறேன். நன்றி செலுத்தாமல் இருந்தேன், இதோ நன்றிக்காக தயாராக போகிறேன். மரணத்திற்கு முன்னால் பாவ மன்னிப்பை கேட்காமல் இருந்தேன், கேட்கப் போகிறேன். மனிதர்களிடத்திலே கேட்காமல் இருந்தேன், இதோ கேட்கப் போகிறேன். இந்த நிமிடத்தை நான் சரிபடுத்தப் போகிறேன் என்ற உறுதியோடு இறைவனை நெருங்குங்கள். உங்கள் வாழ்வில் எது இல்லை என்றாலும், எதை நீங்கள் இழந்திருந்தாலும் அந்த கவலையை இறைவன் நீக்கி அவனிடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்து உங்களுக்கு எதை வேண்டுமோ அதை அவனிடத்திலே கேட்டுப் பெறுவதற்குரிய அவகாசத்தையும் இறைவன் நீட்டித்து தருவார். இந்த ஒரு புரிதலை புரிந்தால், இந்த நேரத்தை பயன்படுத்தினால், இந்த நாளை பயன்படுத்தினால், இந்த நொடியை நமக்காக நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலக வாழ்வில் நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். ஒரே ஒரு செய்தியை நினைவுக்காக சொல்கிறேன். நேற்று ஒரு உணவை சாப்பிட்டிருப்பீர்கள், அந்த உணவில் உப்பில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணவை இன்று எடுத்து சாப்பிடுவீர்களா? மாட்டீர்களே. அல்லது நாளை ஒன்றை செய்ய போகிறீர்கள் என்று எண்ணுவீர்கள், அந்த உங்களுடைய பசியை ஆற்றிவிடுமா? ஆற்றாது. ஒரு உணவுக்கே நீங்கள் இப்படி என்றால், ஏன் கடந்த காலத்தில் நடந்த செயல்களையும் நினைவுகளையும் கொண்டு, அல்லது வராத உணவை கொண்டு, வராத எண்ணங்களை கொண்டு, நிகழ்காலத்தில் கவலை கொண்டு இதை அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்வென்பது மிக அற்பமானது, மிக குறுகியது. கண்மூடி முடிப்பதற்கு முன்னால் நாம் வாழ்வை முடித்து விடுவோம். அதற்குள் இந்த வாழ்வை இறைவனை சந்திப்பதற்கான தயாரிப்போடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் அதற்குரிய வழிகளையும் விசாலங்களையும் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்துவான். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தாயின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டவர். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்பதற்கு முன்னால் தாயுடைய விஷயத்தில் பணிவிடையில் எல்லையை மீறுகிறார், அவ்வளவு பணிவிடை செய்கிறார். இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அதே நிலை. ஆனால் தாய் தன் மகன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டான் என்பதற்காக மகனை பார்த்து சொன்னார்கள், சஅத், நீ இதுவரை எனக்கு செய்ததெல்லாம் போதும், இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், எந்த ஒரு நல்காரியத்தையும் செய்ய மாட்டேன். என் மரணமாகும் வரை நீ இஸ்லாமை விட்டு அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியே வரவில்லை என்றால் என் நிலை இதுதான், நான் சாப்பிட மாட்டேன், இதே நிலையில் மரணித்து விடுவேன். சஅத் அவர்கள் தன் தாயை பார்த்து சொன்னார்கள், என் தாயை, உங்கள் மீது நான் மரியாதை கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை என் இறைவன் புறத்திலிருந்தும் தூதரின் புறத்திலிருந்தும் அறிவுரையாக பெற்றிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் 100 உயிரை கொடுத்தாலும், அந்த 100 உயிரை நீங்கள் இழந்தாலும் சரி, இந்த ஒரு காரியத்திற்காக இந்த நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதை குறித்து நான் கவலை கொள்ள மாட்டேன். என் நோக்கம் நீங்கள் அல்ல, என் நோக்கம் இந்த உலகம் அல்ல, என் நோக்கம் அல்லாஹ் அவனை பெறும் வரை யாரை இழந்தாலும் நான் அதை குறித்து அதை நான் பொருட்படுத்தப் போவதில்லை என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.